இந்திய தபால் துறையிலிருந்து வந்திருக்க 40,889 காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பை பார்க்கலாம். இந்தியா முழுவதும் உள்ள தபால் அலுவலகங்களில் காலியாக உள்ள 40,889 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிப்பதற்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும். தமிழ்நாட்டில் மட்டும் மொத்தம் 3,167 காலி பணியிடத்திற்கான அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்தியா முழுக்க 40,889 காலி பணியிடம் அறிவிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 3,167 பணியிடங்கள்ல 3 வகையான பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. ஒன்று பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 12,000 29,380 ரூபாய். இரண்டாவதாக அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் 10ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் கம்ப்யூட்டர் தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 10,000 24,470 ரூபாய். மூன்றாவதாக தாக் சேவாக்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் கம்ப்யூட்டர் பயிற்சி பெற்றிருக்க வேண்டும். தபால் துறையில் போஸ்ட் மாஸ்டர், உதவி போஸ்ட் மாஸ்டர் ஆகியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். 2ஆம் வகுப்புல கம்ப்யூட்டரை ஒரு பாடமாக எடுத்து தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. காலி பணியிடங்கள் இணையதளத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. விண்ணப்பிப்பதற்கு வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 18 40 வயதிற்கு உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். 10ஆம் வகுப்புல தேர்ச்சி பெற்றுள்ள மதிப்பெண் அடிப்படையில் தேர்ந்து செய்யப்பட உள்ளனர். இது பற்றி தகவல்கள் அனைத்தும் SMS மூலம் தெரிவிக்கப்படும். தகவல் கிடைத்த 30 நாட்களுக்குள் விண்ணப்பதாரர்கள் செய்ய வேண்டிய விஷயங்களாக பார்ப்பது குறைந்தது 100 சதுர அடி பரப்புல கம்ப்யூட்டர் வசதி, இன்டர்நெட் வசதியுடன் கட்டடத்தை TDS தபால் நிலையமாக மாற்றுவதற்கு இயங்குவதற்கு சொந்தமாக அல்லது வாடகைக்கு தயார் செய்ய வேண்டும். கட்டிட தரைத்தளத்தில் ஊழியரின் முக்கிய பகுதியானது அமைக்கப்பட வேண்டும். கட்டிடம் மத்திய அல்லது மாநில அரசுக்கு சொந்தமான கட்டிடங்களாக இருப்பது விரும்பத்தக்கது. பணி நியமனம் செய்யப்படுபவர்கள் அதே கிராமத்தில் அல்லது அருகில் உள்ள கிராமத்தில் வசிப்பவர்களாக இருக்க வேண்டும். சைக்கிள், இருசக்கர வாகனங்கள் ஓட்ட தெரிந்திருக்க வேண்டும். ஜாபுக்கு விண்ணப்பிப்பதற்கு விண்ணப்ப கட்டணம் 100 ரூபாயாக ஆன்லைனில் செலுத்த வேண்டும். SC/ST மாற்றுத்திறனாளிகளுக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது. விண்ணப்பிப்பதற்கு அபிஷியல் இணையதளம் இந்தியா போஸ்ட் GDS online.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம்.